வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது எப்பேற்பட்ட தடைகளை உடைத்தெறிந்து நாம் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி தரக்கூடிய சித்தி விநாயகர் மூலமந்திரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த மூலமந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விநாயகரை எப்படி நம்ம ஆவாகனப்படுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு அருகம்பில் எடுத்துக்கங்க, ஒரு 3 அருகம்பில் எடுத்துக்கங்க. 3 அருகம்பில் எடுத்துக்கிட்டு அந்த அருகம்பில்ல இந்த மந்திரத்தை உருவேற்றி வச்சுட்டு ஒரு எருக்கம்பூ, வெள்ளெருக்கம்பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளெருக்கம்பூ எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளெருக்கம்பூலையும் ஒரே ஒரு பூ, இந்த காம்பு இருக்கக்கூடிய வெள்ளெருக்கம்பூ, அந்த வெள்ளெருக்கம்பூவை எடுத்து அதுலேயும் கொஞ்சம் மந்திரத்தை இப்போ இந்த சித்தி விநாயகர் மூல மந்திரத்தை சொல்லி உருவேற்றி வச்சுக்கிட்டு பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா, பன்னீரையும் எடுத்து கொஞ்சம் அந்த பன்னீர்லையும் உருவேற்றி வச்சுக்க. பன்னீரை ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி அந்த கண்ணாடி டம்ளரில் இந்த சந்தனம், விபூதி, அப்புறம் இந்த குங்குமம், இந்த மாதிரி கொஞ்சம் கற்பூரம், மெயினாக கற்பூரம் அந்த கண்ணாடி டம்ளரில் வச்சு கற்பூரத்தை ஏற்றுங்க. கற்பூரம் தண்ணியில் மிதக்கும், சரிங்களா? கற்பூரத்தை எப்படி நீங்கள் தண்ணியில் விட்டால் அமிஞ்சு போயிடுது, தண்ணியில் முழுகி போயிடுதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னாக்கா, இந்த உருவும் போது கற்பூரம் வருது பார்த்தீங்களா, கவரோட நல்லா கொஞ்சம் சைஸ் அப்படி கட்டமாக வருது பார்த்தீங்களா, அது கவரை பிரிக்காம அதை அந்த கவரோடய சேர்த்து பற்ற வைங்க. பற்ற வச்சு இந்த பன்னீர் இருக்குல்ல, பன்னீரில் விடுங்க. பன்னீரில் விட்டு இந்த விநாயகரோட மூல மந்திரத்தை ஜெபிங்க. அந்த கற்பூரம் அமீறி வரைக்கும் அந்த கற்பூரத்தை பற்றி ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு அதை அணிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சளை எடுத்துக்கிட்டு இந்த பன்னீர், இப்போ அந்த சந்தனம், குங்குமம், விபூதி, அப்புறம் இந்த கற்பூரம் ஏறி விட்டு உருவத்திருக்கீங்கள, அந்த பன்னீரை எடுத்து இந்த மஞ்சள்ல கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்படியே கையிலே பிசைஞ்சு விநாயகர் மந்திரத்தை சொல்லி, இந்த விநாயகர் சித்தி விநாயகர் மந்திரத்தை சொல்லி அப்படியே பிரிஞ்சு விநாயகரை பிள்ளையார் பிடிங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிள்ளையார்னா பிடிச்சி, நம்மளுக்கு எப்போ எந்த மாதிரி விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பிள்ளையாரை பிடிச்சிக்கலாம். பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையார் பிடிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம பிள்ளையார் பிடிக்கணும். பிடிச்சி வச்சுட்டு ஒரு வாழை இலை வேண்டாம், இதுக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கு, நல்லா கொஞ்சம் அகலமான வெத்தலை எடுத்துக்கு. அந்த வெத்தலை இதாக இருக்கக்கூடாது, கிழிஞ்சியோ இல்லை ஏதோ கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிற வெத்தலையே பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அந்த வெத்தையில ஒரு 11 ரூபாய் வைங்க. 11 ரூபாய் அந்த வெத்தலை மேலே வச்சு, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கீங்களா, பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் பிள்ளையாரை இந்த 11 ரூபாய் மேலே வைங்க. கீழே 10 ரூபாய் நோட்டு வச்சுட்டு அது மேலே 1 ரூபாய் இருக்கிற அந்த 1 ரூபாய் காய் மேலே வைங்க. வெத்தலை எப்படி இருக்குன்னாக்கா, அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நுனி காம்பு தெற்கு புறமா இருக்கணும், நுனி வடக்கு முகமா பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இலையை போட்டுக்குங்க. அந்த வெத்தலையை போட்டு அது மேலே உட்கார வச்சுட்டு அந்த அருகம்பில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அருகம்பில்லையும் பூவும் உருவேற்றி வச்சிருக்கீங்க. அதை முதல்ல அருகம்பில் சொருவுங்க. பிள்ளையார் உச்சியில அருகம்பில் சொருவுங்க. அதுக்கப்புறம் இந்த எருக்கம்பு வச்சிருக்கீங்க, பன்னீர்ல நனைக்கணும். அந்த பன்னீர்ல கொஞ்சம் நனைச்சி கொஞ்சம் வாசனையா இந்த எசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் போல அந்த பூவில் பன்னீரை நினைச்சு கொஞ்சம் எசன்ஸ் அது மேலே ஊற்றிக்கணும். நல்லா வாசனை பெரிய எசன்ஸை கொஞ்சம் அந்த பூ மேலே ஊற்றி, ஒரே ஒரு பூ தான் நீங்கள் வைக்க போறீங்க. அந்த கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிட்டு அதையும் மந்திரத்தை சொல்லி விநாயகர் இந்த உச்சியில் சொருகிட்டு அருகம்பில் பக்கத்துலேயே சொருகி வச்சுட்டு மற்ற வரை நீங்கள் பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது இந்த சித்தி விநாயகர் மூல மந்திரத்தை சொல்லிட்டு பூஜை பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சு, இந்த மந்திரத்தை சித்தி பண்றது 1008 வாட்டி இல்லைன்னா 10,008 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி ஓடக்கூடிய தண்ணி இருக்குது பாருங்க, இந்த ஓடக்கூடிய தண்ணியில கழுத்தளவு தண்ணியில் நின்று 10,008 வாட்டியோ இல்லை 1008 வாட்டியோ சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. சித்தி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னே என்ன பண்றீங்கன்னாக்கா, இந்த மஞ்சள் முக பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவருக்கு ஒரு சின்னதாக படையல் போட்டு வாழைப்பழம், அவள் பொறி கடையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஆத்தங்கரைனால கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட கூப்பிட்டு போங்க. ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இது குருவார சுக்கரோட வீடியோ நான் போட்டிருக்கேன். குருவார சுக்கரோட எப்படி கவுண்ட் பண்ணுறது சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பகல்லையே கூட மந்திரத்துங்களை ஜபம் பண்ணலாம். நைட்டில் பிரம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லி கிடையாது, பகல்லே நீங்கள் ஜபம் பண்ணலாம். சும்மா லைட்டாக சின்னதாக ஒரு படையை போட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போங்க. ஏன்னா படையில யாரும் இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஜபத்தில் இருக்கும்போது கட்ட முடியல உட்காந்துருப்பீங்க இல்லையா, அப்போ பாதுகாப்பு கூட கூப்பிட்டுப்பாங்க. கூப்பிட்டு போயிட்டு மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிங்க. உங்களோட மனசுக்கு எவ்வளோ இதாகுதோ
டைமிங் வச்சுக்கங்க. நான் 1 மணி நேரம் இப்போ மந்திரம் ஜெபிக்க போகிறேன், நான் 2 மணி நேரம் மந்திரம், மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஜெபிங்க. 3 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா 1008 உரு வந்து கண்டிப்பாக வந்துடும். 1008 உருக்கு மேலே தாண்டிட்டு 3 மணி நேரம் ஜெபிச்சிங்க எனக்கு இந்த மந்திரத்தை. அந்த மாதிரி ஜெபிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வேற இந்த பூஜைகளை வந்து செய்கிற பார்த்தீங்கன்னா இப்போ வேற மந்திரங்கள் வந்து சித்தி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மந்திரம் இந்த விநாயகரோட இந்த மஞ்சள் முக பிள்ளையாரை வந்து பிடிச்சி வச்சுட்டு அவர் சின்னதாக படையல் போட்டு அந்த விநாயகர்கிட்ட வந்து உத்தரவிக்கிறீங்க, இந்த மந்திரத்தை வந்து நான் ஜெபிக்க போகிறேன், எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியே ஏதோ ஒரு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள் வந்து எல்லாம் தானாக ஒடிச்சு எனக்கு நல்ல பலன் தரக்கூடிய மந்திரமாக இதை எனக்கு அமையணும். இந்த கட்டொடிக்கிற மந்திரம், திசை கட்டு மந்திரம், உடல் கட்டு மந்திரம், அப்புறம் மந்திர சாப நிவர்த்தி, யந்திர சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி, இந்த மந்திரங்களை சித்தி பண்ணுற பார்த்தீங்கன்னா அப்புறம் தேவதையை வந்து ஆகர்ஷணப்படுத்துறது, அப்புறம் தேவதைகள் வந்து ஒருத்தவங்க உடலில் இறக்கக்கூடிய மந்திரங்கள், பேய் பிசாசுகளை விரட்டக்கூடியது, வியாபல் பிள்ளை சூழ்நிலை விரட்டக்கூடிய மந்திரங்கள், இந்த மந்திரங்கள்லாம் சித்தி பண்ணுறதுக்கு இந்த விநாயகர்கிட்ட வந்து நல்லா மனமாற வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தில் எப்பேற்பட்ட கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஆகி எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும், அதை நீட்டா முன்னிட்டு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் விநாயகர்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து 21 வாட்டி சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து வேற இந்த உடல்கட்டு மந்திரமோ, திசைக்கட்டு மந்திரமோ, கட்டக்கூடிய மந்திரமோ, இல்லை காப்பு மந்திரமோ, இல்லை இந்த மந்திரத்தை நீங்க சித்தி பண்றதுக்கு உட்கார்ற டைம்ல விநாயகருக்கு பூஜை பண்ணி நீங்க உட்காந்தீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை தப்பு இருந்தா கூட அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்ய, நல்லா குயிக்கா உங்களுக்கு ஒரு எனர்ஜி தரக்கூடிய விஷயம், நீங்க நினைச்சு ஜெபிக்கக்கூடிய விஷயத்தை நடத்தி கொடுக்குற அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு சக்தி வந்துடும். இதுதான் சித்தி விநாயகரோட பிரபாவம், இதுதான் சரிங்களா. அதான் தான் இந்த மந்திரத்தை வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, கமெண்ட்லேயே கேளுங்க. இந்த ஃபோன் நம்பர் கூட நான் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். டவுட் வந்து நீங்கள் கால் பண்ணி கூட கேளுங்க, என்ன எதுன்னு சொல்லுங்க, இந்த விஷயம் புரியல என்ன எதுவும் கேளுங்க, அது கமெண்ட்லேயே சொல்லுங்க. இப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. நான் வந்து சித்தி பண்ணது இந்த மந்திரத்தை சொல்லி தான் நான் சித்தி பண்ணேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த மந்திரமாக தான் நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குது. நம்ம குருநாதர் வழிகாட்டுதல் மூலமா நம்ம பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கோம் அனுபவ ரீதியா. அதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். விநாயகருக்கு வந்து தீட்டுன்றது விநாயகருக்கு எதுவும் கிடையாது சரிங்களா. அதனால நீங்க வீட்டுல வந்து சாவாயிருச்சு எப்படியான சாவுக்கு கூட மஞ்சள் முக பிள்ளையாரை பிடிச்சி வச்சுதான் அவங்க வழி கூட்டி அனுப்புவாங்க சரிங்களா. அதனால வந்து தேங்காய் ஒடிக்கிறது விநாயகர் தான் தேங்காய் ஒடிச்சு அவங்களுக்கு வழி கூட்டி அனுப்புவாங்க. அதனால வந்து விநாயகருக்கு தீட்டுன்றது கிடையாது. சாவு வீட்லயும் இருப்பாரு, கல்யாண வீட்லயும் இருப்பாரு, சடங்கு வீட்லயும் இருப்பாரு, குழந்தை பிறந்த வீட்லயும் இருப்பாரு, விநாயகர் என்னன்னாலும் இருப்பாரு. விநாயகர் தீட்டு கிடையாது. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்டுல வந்து மாதம் கிடையாது, இது ஆயிட்டாங்களே என்ன பண்றது, எப்படி நம்ம மந்திரம் ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க விநாயகர் மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு வந்து நீங்க அச்சப்பட தேவை கிடையாது சரிங்களா. அப்புறம் வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்ப்போம் நாம. ஓகேங்களா. ஓம் நமோ சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரம்ம சமானாய சர்வ ராஜ்ய வசீகரனாய சர்வ ஜன சர்வ ஸ்ரீ புருஷ ஆக்ரோஷ்ணாய ஸ்ரீ ஓம் ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இன்னொரு வாட்டி கூட சொல்ற பாருங்க. ஓம் நமோ சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரம்ம சமானாய சர்வ ராஜ்ய வசீகரனாய சர்வ ஜன சர்வ ஸ்ரீ புருஷ ஆக்ருஷ்ணாய ஸ்ரீ ஓம் ஸ்வாஹா. இதுதான் சித்தி விநாயகரோட மந்திரம், மூல மந்திரம் இதுதான். இந்த மந்திரத்தை நீங்க 1008 வாட்டி சொல்லி ஜபிச்சு சித்தி பண்ணி 1008 வாட்டியோ 1008 வாட்டியோ சொல்லி நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரம், மந்திர சாபனவர்த்தி, யந்திர சாபனவர்த்தி மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு நீங்க உட்கார டைம்ல இந்த விநாயகரோட மந்திரத்தை நீங்க 21 வாட்டி சொல்லிட்டு விநாயகருக்கு பூஜை படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு வஸ்திரம் கூட உடுத்துங்க. விநாயகருக்கு வந்து வஸ்திரம் கூட உடுத்தி விடுங்க. நல்லா கொஞ்சம் பெருசா பிள்ளையார் ஒரு 9 இன்ச்சு மேலதான் பிள்ளையார் இருக்கணும் சரிங்களா. 9 இன்ச்சுக்குள்ளதான் பிள்ளையார் இருக்கணும். 1 அடி 2 அடி ஏதோ பிடிக்க போவீங்க. ஒரு 1/2 அடி என்ன 9 இன்ச்சுக்குள்ள பிள்ளையார நீங்க மஞ்சள் முக பிள்ளையார பிடிச்சி வச்சீங்கன்னா அது கூட நீங்க வஸ்திரம் வந்து சூட்டலாம் சரிங்களா. நல்லா வெண்பட்டு இருக்கு பார்த்தீங்களா, வெண்பட்டு வந்து விநாயகருக்கு சூட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்க வச்சு பூஜை பண்ணி வச்சுக்கிட்டு மந்திரங்களை வந்து சித்தி பண்றதுக்கு விநாயகரோட பூஜை பண்ணி விநாயகரை முன்னு வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சித்தி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அமோகமான ஆற்றல் உடையது. அந்த மந்திரத்தை பிழை இருந்தாலும் விநாயகரை வந்து தீர்த்து வச்சிருவாரு. மந்திர சாபனவர்த்தி,
யந்திர சாபனவர்த்தி, மூலிகை சாபனவர்த்தி, அப்புறம் வந்து அங்கநியாசம், கரநியாசம், அப்புறம் வந்து மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி தரக்கூடிய மந்திரங்களுக்கே சக்தி தரக்கூடிய சித்தி மந்திரம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த மந்திரத்தையும் வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சரிங்களா? அதனால இந்த விஷயத்தை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் மகாகணபதி யந்திரத்தையும் மந்திரத்தையும் அவரோட விநாயகரை வந்து சித்தி பண்ணணும்னாக்கா என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் வரும்போது நம்ம பண்ணணும், அது மூலிகை எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம குருநாதத்தை கேட்டு நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா ஏன்னா ஏற்கனவே நான் எல்லாம் பண்ணி விநாயகர் சித்தி இது பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்ம பலன் நடக்கக்கூடிய விஷயத்த இந்த விஷயத்தையும் சொல்லலாமா அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டுட்டு மகாகணபதிக்கான யந்திரமும் மந்திரமும் இன்னும் 64 கணபதியோட மந்திரங்கள் இருக்குது, தியான மந்திரங்கள் இருக்குது. அது அந்த விநாயகரோட பிரபாவங்கள்லாம் இருக்குது. ஒரு எந்தெந்த விநாயகருக்கு என்னென்ன பிரபாவங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவதா சித்திகள் நிறைய இருக்கு, ஏவல் பில்லி சூனிகள் விலகக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. அதாவது ஒவ்வொன்றா பார்ப்போம். விநாயகர் சித்திகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால யாரும் வந்து ரொம்ப லேட்டாக தாமதமாக போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வீடியோவை பார்க்க முட்டுறாதீங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து எடுத்துகிட்டு போய் சேர பாருங்கள். ஒரு ஆதரவு தான் இந்த வீடியோவை நான் ரன் பண்ணணும். இன்னும் நிறையா சுவாரஸ்யமான வீடியோலாம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பயே பாருங்கள், ஒரு 48 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கம்மியான வியூவர்ஸ் தான் இருக்குது. அது அதான் கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதிகமான பேர் வந்துட்டீங்கன்னாக்கா நான் அது வந்து அதிகமாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சரிங்களா? உங்களோட ஆதரவில் தான் இருக்குது நான் வீடியோ போடுறதும் போடாததும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், எல்லாம் ஜெயமாகும்.